தமிழ் குடிகள் இந்த மண்ணில் பிறந்த ஒருவருத்தருக்கும் ஒரு அடையாளம் ஒன்று இருக்கின்றன. நாடாண்ட வீரமிக்க வரலாறும் இருக்கின்றன. நாட்டை விட்டு அடித்து துரத்தப்பட்ட சோகமான வரலாறும் இருக்கின்றன. ஆனால் நம்ம கிட்ட சொன்ன வரலாறு என்ன அப்படின்னா, நம்ம அடிமையாக இருந்த வரலாறு மட்டும்தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு அடிமை வரலாறு மட்டும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த அடிமை வரலாறையுமே தாண்டி நமக்கு பல பெருமைமிக்க வரலாறுமே இருக்கின்றன. இந்த தமிழ் குடிகளின் வரலாற்று தொடரில் நம்ம முதலாவதாக கள்ளர் சமூகத்தின் வரலாறை பார்க்க போறோம். எதற்காக நம்முடைய குடிகளின் வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழர்கள் வரலாற்றை நம்ம பின்னோக்கி போய் பார்க்கும் பொழுது வரலாறு அனைத்துமே ஒரு குடிகளுடன் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு குடியினரும் ஒரு மாதிரியான வாழ்வியலை வாழ்ந்திருக்காங்க, பல போர்களை பண்ணிருக்காங்க, பல கடவுள்களை வழிபட்டிருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குடியினருக்கு பின்னாடியுமே பல வரலாறுகள் என்பது புதைந்து போய் கிடைக்கின்றன. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஜாதிய பார்வை கொண்டு பார்ப்பதனால அந்த வரலாறும் நமக்கு ஒரு ஜாதிய வரலாறாக தெரிகின்றது. இந்த தமிழ் குடிகளின் வரலாற்று தொடரில் நம்ம பல குடிகளின் வரலாறை பார்க்க போறோம். அதுல முதலாவதாக கள்ளர் சமூகத்தின் வாழ்வியல் மற்றும் வரலாறை பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கள்ளர்கள் பொதுவாக ஒரு நாட்டிலுமே வார் ட்ரைப்ஸ், அதாவது போர்க்குடிகள் என்று இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு முழுக்கமே போர் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள போர்க்குடிகள்ல மிகவும் முக்கியமான ஒரு குடியினர் தான் கள்ளர்கள். இவர்களை தாண்டி மற்றும் சில குடிகள் இருக்காங்க. அவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். கள்ளர்கள் பொதுவாக கள்ளர்கள் என்றதுமே சில பேர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, கள்ளர், கல்வன் இதெல்லாம் திருட்டை குடிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த சமூகத்தினர் திருடி வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சமூகத்தினருக்கு திருடுவதை மையப்படுத்தி இவர்களுக்கு கள்ளர்கள் என்று பெயர் வர கிடையாது. சங்ககால கட்டத்தில் இருந்த ஒரு போர் முறையை பாத்தீங்கன்னா களவு முறை தான். இதை மையமாக வைத்தது அவங்களுக்கு கள்ளர்கள் என்ற பெயருமே வந்தது. சங்ககால கட்டத்தில் நம்முடைய தமிழர்கள் ஒரு போர் முறையை பின்பற்றினாங்க. அந்த போர் முறையில மொத்தமாக 8 படிநிலைகள் என்பது இருந்தன. அதுல முதலாவதாக இருந்த படிநிலை என்ன அப்படின்னா வெச்சி. இந்த வெச்சி அப்படின்னா என்னன்னா, பகைவர் நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற ஆணிரைகளை முதல்ல கவர்ந்து வருவாங்க. தங்கள் நாட்டிலிருந்து திருடு போன பசுக்களை மீண்டும் நம்ம நாட்டுக்கே மீட்டெடுத்துட்டு வரணும் அப்படின்னுட்டு இந்த நாட்டினர் அந்த நாட்டின் மீது போர் தொடுத்து போவாங்க. அதை கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முதலாவதாக போரை ஆரம்பித்து, அதாவது பிறர் நாட்டுக்குள் புகுந்து அங்கிருந்து ஆணிர்களை கவர்ந்து வருபவர்களை வெச்சி கல்வர்கள் என்று சொல்லுவாங்க. இவங்க தான் முதல்ல போரே ஆரம்பிப்பாங்க. அதன் பிறகு ஆணிர்களை மீட்க வருபவர்களை மறவர்கள் என்று சொல்லுவாங்க. இப்படி சங்க காலகட்டத்தில் தமிழர்களின் ஒரு போர் முறையிலிருந்து போர் செய்தவங்க தான் இந்த கள்ளர்கள் மற்றும் மறவர்கள். இந்த வெச்சி கரந்தை எனப்படும் போர் முறையெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டில் மூவேந்தர்கள் உருவாவதற்கு முன்னாடியே இருந்த ஒரு போர் முறை. அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் குடியாட்சி முறை தான் இருந்தது. தமிழ்நாட்டில் பல குடியினர் இருந்து அவங்கவுங்களுக்கான சிறு சிறு பகுதிகள் ஆட்சி பண்ணாங்க. இப்படி அன்றைய காலகட்டத்தில் இருந்து வரக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு சமூகத்தினர் தான் கள்ளர்கள். அடுத்ததாக இந்த கள்ளர், கல்வர் எனப்படும் பெயரை தமிழ்நாட்டில் சங்ககால கட்டத்தில் இருந்த பல மன்னர்களுடைய பெயருக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் இருந்த பல மன்னர்களுமே இந்த வெச்சி போர்ல ஈடுபடுவாங்க. அப்படி வெச்சி போர்ல ஈடுபட்ட மன்னர்களுக்கு கள்ளர், கல்வர் என பட்ட பெயரை கொடுத்து அவங்கள இலக்கியங்களை புகழ்ந்து பாடியிருக்காங்க. சில உதாரணங்கள் இருக்குது, அதை இப்ப நம்ம பார்க்கலாம். சங்ககால கட்டத்துல மலையமான் திருமுடிக்காரி எனப்படும் ஒரு அரசர் இருந்தாரு. இவர் ஒரு குறுநில மன்னர். கடையேழு வள்ளல்கள்ல இவரும் ஒருவர். இவர் அன்றைய காலகட்டத்துல வெச்சி போர்ல ஈடுபட்ட காரணத்தினால சங்க இலக்கியங்களை இவர் புகழ்ந்து வெச்சி போர் மலையமான் என்று புகழ்ந்து பாடுகிறது. அடுத்ததாக சங்ககால கட்டத்துல திருவேங்கடம் பகுதியை புள்ளி எனப்படும் ஒரு மன்னர் ஆட்சி பண்ணாரு. இவருக்கு கல்வர் கோமான் எனப்படும் ஒரு பட்ட பெயரும் இருக்கின்றன. அடுத்ததாக கல்வர் கோமான் தென்னவன், கல்வர் பெருமகன் தென்னவன் என்று பாண்டிய மன்னனை புகழ்ந்து அகநானூர்ல பாடியிருப்பாங்க. இதை அனைத்தையுமே தாண்டி இந்த சமூகத்துக்கு இருக்கக்கூடிய மற்றும் ஒரு மிக பெரும் சிறப்பு என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் உள்ள மிகவும் பழமையான டிஎன்ஏ எதுன்ட்டு. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுல M130 எனப்படும் ஒரு டிஎன்ஏ 60,000 ஆண்டுகள் பழமையான ஒரு டிஎன்ஏவாக இருந்தது. அந்த M130 எனப்படும் ஒரு டிஎன்ஏ கள்ளர் சமூகத்தை சார்ந்த விருமாண்டி தேவர் என்பவருக்கு இருந்தது. இதை வைத்து பார்க்கும் பொழுது இவர்களுடைய வரலாறு எந்த அளவிற்கு ஆழமான வரலாறு என்பதை இதன் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக கள்ளர்கள் வெறும் போர் மட்டும்தான் பண்ணி வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கள்ளர்கள்லே பல அரசர்கள் இருந்திருக்காங்க. சங்ககால கட்டத்திலேயே கல்வர் கோமான் புள்ளி எனப்படும் ஒரு அரசர் திருவேங்கடம் எனப்படும் ஒரு பகுதியை ஆட்சி பண்ணி வந்தாரு. அடுத்ததாக பிற்கால கட்டங்கள்ல பல்லவர்களின் வழிவந்த தொண்டைமான்கள் மற்றும் பல்லவராயர்கள் என 2 பேருமே கள்ளர் மரபில் வந்தவங்க தான். இன்றைய காலகட்டத்திலுமே புதுக்கோட்டை மாவட்டத்துல தொண்டைமான் வாரிசுகளும் இருக்கிறாங்க, பல்லவராயர் வாரிசுகளும் இருக்காங்க. இவங்க கள்ளர்களாக இருக்கிறாங்க. அடுத்ததாக வேலியர்களாகவும் குறுநில மன்னர்களாகவும் இவங்க பல பகுதிகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க.
கொடும்பாலூர், இருக்குவேலியர்கள், மலையமான்கள், பழுவேட்டையர்கள் என கள்ளர்கள் குலத்துல ஏராளமான மன்னர்களுமே வந்து தோன்றி இந்த மண்ணை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த கள்ளர்களுக்கு என்று கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பட்டப்பெயர்கள் இருக்கின்றன. அடுத்ததாக இந்த கள்ளர்கள் சில பிரிவுகளுமே இருக்கிறாங்க. ஈச நாட்டு கள்ளர்கள், பெருமலை கள்ளர்கள் போன்ற சில பிரிவினருமே வந்து கள்ளர்களுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்படி கள்ளர்களுக்கு என்னதான் பல பெருமைமிக்க வரலாறு இருந்தாலும் இவர்களுக்கென சில சோகமான வரலாறும் இருக்கின்றன. தமிழ்நாட்டுல மூவேந்தர்கள் ஆட்சி வீழ்ந்த பிறகு இவங்களுடைய வாழ்க்கை நிலை என்பது மொத்தமாக மாறிப்போய் விடுகின்றன. தமிழ்நாட்டுல மூவேந்தர்கள் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு தமிழ்நாட்டை விஜயநகர அரசர்களும் நாயக்க மன்னர்களும் ஆட்சி பண்ணாங்க. அன்றைய காலகட்டத்தில் இந்த கள்ளர்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. ஏன் அப்படின்னா அதற்கு முன்னாடி இவங்க சேர, சோழ, பாண்டியர் என 3 வேந்தர்களுக்குமே வந்து படை தளபதிகளாகவும் போர் வீரர்களாகவும் பல குறுநில மன்னர்களாகவும் இருந்தாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரம் என ஒட்டுமொத்தமாக அனைத்துமே மாறிய காரணத்தினால இவங்களுடைய வாழ்க்கையும் மாறி போனது. பொதுவாக ஒரு நாட்டை மற்றொரு நாட்டின் அரசன் வந்து கைப்பற்றணும் அப்படின்னா அந்த நாட்டில் உள்ள விவசாய குடிமக்கள், தொழிலாளர்கள் என அனைவருமே வந்து புதிதாக வந்த மன்னனுக்கு வரி கட்டிட்டு அவங்க வாழ்ந்து வருவாங்க. ஆனால் அந்த நாட்டில் உள்ள போர்க்குடிகளால் அப்படி வாழ முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க அதற்கு முன்னாடி இருந்த அவங்க மன்னர்களுக்கு மட்டும்தான் விசுவாசமாக இருப்பாங்க. தலைமை மாறினாலுமே வந்து இவங்க அவங்க கூட தான் இருப்பாங்க. இதன் காரணமாக புதிதாக அரியணையில் இருப்பவங்களை வந்து இவங்க கடுமையாக எதிர்ப்பாங்க. இதன் காரணமாக அனைத்து நாட்டிலுமே வந்து போர்க்குடிகள் என்பவர்கள் ஒடுக்கப்படுவாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய தமிழ்நாட்டிலுமே வந்து கள்ளர்கள் ஒடுக்கப்பட்டாங்க. கள்ளர்கள் என்னதான் ஒடுக்கப்பட்டாலுமே இவங்க கடைசி காலகட்டம் வரைக்குமே வந்து பெரும்பாலும் யாருக்குமே வந்து வரி கட்டாம தான் வாழ்ந்து வந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கிபி 16ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டுல திருமலை நாயக்கர் வந்து ஆட்சி பண்ணாரு. அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையான பகுதிகள் அவருடைய கட்டுப்பாட்டு கீழ் தான் இருந்தது. ஆனால் அவர் ஆட்சி பண்ண மதுரைக்கு அருகே இருந்த கள்ளர்களை வந்து அவரால் கட்டுப்படுத்த முடியல. கள்ளர்களை வந்து வரி கட்டாம தன்னிச்சையா வாழ்ந்து வந்தாங்க. இதன் காரணமாகத்தான் அவங்களுக்கு தன்னரசு நாட்டு கள்ளர்கள் எனப்படும் பெயருமே வந்தது. இப்படி திருமலை நாயக்கருக்கு கட்டுப்பாடாம இருந்த காரணத்தினால வந்து அவர் பல முறை வந்து கள்ளர்கள் மீது போர் தொடுத்து போறாரு. ஆனா கள்ளர்களை வந்து அவரால் அழிக்கவே முடியல. இதன் காரணமாக கள்ளர்களுடன் அமைதியான ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு அதன் பிறகு வந்து மதுரையை வந்து ஆட்சி பண்றாரு. இப்படி கள்ளர்கள் வந்து யாருக்குமே வரி கட்டாம வாழ்ந்திருக்காங்க. இதன் பிறகு ஆங்கிலேயர்கள் நம்முடைய இந்தியாவை அடிமைப்படுத்திய காலகட்டத்தில் முதல்ல ஆங்கிலேயர் எது சண்டை போட்டது யாரு அப்படின்னா பூலித்தேவர் தான். அப்படி பூலித்தேவர் போரிட்ட பொழுது அவருக்கு ஆதரவாக இருந்து கள்ளர்களும் போரிட்டு இருக்காங்க. அன்றைய காலகட்டத்தில் சுதந்திர போராட்டத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் கள்ளர்கள் வந்து ஆங்கிலேயர்களை வந்து மிக கடுமையாக எதிர்த்தாங்க. இப்படி கள்ளர் சமூகத்தினர் ஆங்கிலேயர்களை மிக கடுமையாக எதிர்த்ததன் காரணமாக அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வெள்ளலூர் எனப்படும் கிராமத்துக்குள்ள புகுந்து அங்க இருந்த 5000க்கும் மேற்பட்ட கள்ளர் சமூகத்தினரை வந்து கொன்று குவிச்சாங்க. இருந்தாலுமே வந்து கள்ளர்கள் அடங்காம வந்து தொடர்ந்து வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து கொண்டுதான் இருந்தாங்க. இந்திய சுதந்திர போராட்டத்துல கள்ளர்களின் பங்கு என்பது மிகவும் முக்கியமான ஒரு பங்காகும். இதன் பிறகு இந்தியாவோட குற்றப்பரம்பரை சட்டம் அமலான சமயத்திலும் கூட அதை எதிர்த்து சண்டையிட்டு அதுலேயுமே வந்து வீரமரணம் அடைஞ்சவங்க யாரு அப்படின்னா அது கள்ளர்கள் மட்டும்தான். இப்படி தங்களுடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க போர் மரணம் என போரை மட்டுமே சந்தித்து வாழ்ந்து வந்த ஒரு சமூகம் தான் போர்க்குடி சமூகமான கள்ளர் சமூகம். இந்த பதிவுல கள்ளர்களை பற்றி நம்ம முழுமையா பார்த்துட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அனைத்தையுமே நம்ம மேலோட்டமா தான் பார்த்து வந்திருக்கோம். கள்ளர் சமூகத்தினை பற்றின மிகவும் தெளிவான மற்றும் விரிவான ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ என்பது நம்முடைய சேனல்ல வரும். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் இது மாதிரியான தமிழர் வரலாறு சம்பந்தமான பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.